கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். ஆமேன். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாக காணப்பட்டதால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கி பிழைக்க சென்றுள்ளதாக உள்ளது. ஆனால் இந்த வசனம் ஆங்கிலத்தில் ஆபிரகாம் தவறு செய்துவிட்டான் என்று உள்ளது. அதாவது ஆபிரகாம் வென்ட் டவுன் இன்டு ஈஜிப்ட். இதன் பொருள் ஆபிரகாம் எகிப்துக்கு இறங்கி போனான் என்று உள்ளது. ஒரு தேவப்பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு விலகிச் செல்வது அபாயகரமானதாகும். எகிப்து தேசத்து ராஜாவிடம் ஆபிரகாம் முதலில் தனது மனைவியை தன் சகோதரி என்று ஒரு பொய் சொல்கிறான். அடுத்து இங்கு எகிப்து தேசத்திலிருந்து தான் ஒரு அடிமை பெண் ஆகார் கிடைக்கிறார். இந்த ஆகார் மூலமாகவே இஸ்மவேல் என்ற ஒரு புதிய சந்ததி உருவாக காரணமாகிவிட்டான் ஆபிரகாம். சிறிய தவறு, அடுத்து தவறுக்கு மேல் தவறு நடக்கிறது. அடுத்து யோனாவை குறித்து நான் தியானிக்கும்போது தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போன யோனா பல சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்கிறார். இந்த யோனாவின் நிமித்தம் அந்த கப்பல்களில் பயணம் செய்த அனைவருமே சிக்கலில் மாட்டி தவிக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த யோனா தான். அது மட்டுமல்ல, அவனை யோனா விழுங்கிய மீனும் கூட அமைதி இழந்து காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை தியானிக்கும் போது பஞ்சம் பிழைக்க எருசலேம் விட்டு மோவாப் தேசம் குடும்பமாக சென்று உள்ளனர். நல்ல சுகபோக செழிப்பான வாழ்க்கை தான். ஆனால் முதலில் நன்றாகவே காணப்பட்டது. முடிவில் நடந்தது என்ன தெரியுமா? நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பல பாடுகளை அனுபவித்தார். மறுபடியும் எருசலேம் திரும்புகிறார்கள், ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தேவ சித்தத்திற்கும் தேவ சத்தத்திற்கும் மாறாக தனது சொந்த சுய விருப்பத்தின்படி சென்றவர்கள் அநேகர் தோல்வி அடைந்துள்ளார்கள் என்று பரிசுத்த வேதத்திலிருந்து உதாரணமாக நாம் பார்க்கிறோம். ஆம், நீங்களும் சொந்த சுய இஷ்டத்தின்படி உடனுக்குடன் முடிவு எடுக்காமல் தேவ திட்டம் எது, தேவ சித்தம் எது என்று அமர்ந்து ஜெபிக்கும்போது தேவன் தாமே உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தந்து நன்மையும் செம்மையுமான ஏற்ற நல் வழிகளை காண்பித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.